திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியில் வெறிநாய்கள் கடித்ததில் 16 ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் விவசாயிகள் மத்தியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை அடுத்த மரவப்பாளையம் பகுதியை சேர்ந்த விவசாயி பொன்னுசாமி இவர் விவசாயம் மற்றும் செம்மறி ஆடுகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் நேற்று ஆடுகளை தனது தோட்டத்தில் உள்ள பட்டியில் அடைத்து வைத்துவிட்டு இரவு வீட்டிற்கு சென்றவர் இன்று காலை பார்த்தபோது பட்டியில் 5 ஆடுகள் கொடூரமாக உயிரிழந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவர் மற்ற ஆடுகளை தேடி பார்த்தபோது அருகில் இருந்த 40 அடி ஆழ கிணற்றுக்குள் 30க்கும் மேற்பட்ட ஆடுகள் விழுந்திருப்பதை கண்டு மேலும் அதிர்ச்சி அடைந்தவர் இது குறித்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் கிணற்றுக்குள் இறங்கி ஆடுகளை மீட்டனர். இதனிடையே வெறிநாய்களிடமிருந்து தப்பிக்க ஆடுகள் சிதறி ஓடியதில் அருகில் இருந்த 40 ஆடுகள் கிணற்றுக்குள் விழுந்ததில் 11 ஆடுகள் உயிரிழந்தது தெரிய வந்தது. தற்போது விவசாயி பொன்னுசாமி வளர்த்து வந்த ஆடுகளில் 16 ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உயிரிழந்த ஆடுகளுக்கு மாவட்ட நிர்வாகம் இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை வைத்துள்ளார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இதே பகுதியை சேர்ந்த அப்புக்குட்டி என்பவரின் ஆடுகளை வெறிநாய்கள் கடித்ததில் 6 ஆடுகள் உயிரிழந்தது. இதேபோல் கடந்த வாரத்தில் முன்பு காங்கேயம் பகுதியில் வெறிநாய்கள் கடித்ததில் 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்த நிலையில் தெருநாய்களை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருந்து வரும் திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கும் வகையில் இறந்த ஆடுகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு வைத்து இறந்த ஆடுகளுடன் விவசாயிகள் போராட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. பிரவீன்.